ஹலோ எவரிவன். நாம டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்துறது அப்படிங்கிற வகுப்பை பார்த்தோம். அதை கவனிக்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த பகுதியை பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு நன்றாக புரியும். இப்போ டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஒரு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி மாற்றுவது அப்படிங்கிற பார்க்க போறோம். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா அதை நம்ம கொஸ்டின்ஸ் சொல்லுவோம், வினாவாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினாவாக்கியம் ரெண்டு வகைப்படும். ஒன்னு WH கொஸ்டின், இன்னொன்னு SR டைப் கொஸ்டின். SR டைப் கொஸ்டின் அப்படின்னா என்ன? அதாவது சில வினாக்களுக்கான பதில் நம்ம எஸ் அல்லது நோ தான் சொல்ல வேண்டியிருக்கும். உதாரணமா ஆர் யூ பிசி அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் ஐ ஆம் பிசி, நோ ஐ ஆம் நாட் பிசி அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஆகவே இது SR டைப் கொஸ்டின். இன்னொன்று WH டைப் கொஸ்டின். ஒரு இன்ஃபர்மேஷனை தருவோம், வாட் யூ வாண்ட், when will you come, இப்படி கேட்கிற வினாக்களுக்கு WH டைப் கொஸ்டின்ஸ் பேரு. அப்ப இன்டராகேட்டிவ்ல ரெண்டு வகையான வாக்கியங்கள் இருக்கு. SR டைப் கொஸ்டின்ஸ் ஒண்ணு, இன்னொன்று WH டைப் கொஸ்டின்ஸ். இது ஒவ்வொன்றுக்கும் மாற்றுவதற்கு சின்ன ஒரு மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுவோம். இப்போ ஒரு SR டைப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ ராஜேஷ் செட் கேன் யூ ஹெல்ப் மீ. ராஜேஷ் கேட்டா கேன் யூ ஹெல்ப் மீ, உன்னால் எனக்கு உதவ முடியுமா. இன்னொரு வாக்கியத்தை பாருங்க, ஆர்டிசட் ஹவ் யூ ஃபினிஷ் தி ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை முடித்து விட்டாயா. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எஸ் அல்லது நோன்னு தான் வரும். அப்போ ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பத்துல இந்த சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொள்ளுக்கு உள்ள ஒரு ஆக்சுவல் வந்திருக்கும். இங்க கேன் வந்திருக்குது இல்லையா, இங்க ஹேவ் வந்திருக்கு. இதே மாதிரி என்ன மாதிரி எல்லாம் ஆக்சுவல் போறோம் அப்படின்னா இந்த ஈஸ், ஆர், ஹேஸ், ஹாவ், கேன், டூ, டிட், டஸ், வில், இந்த மாதிரியான ஆக்சுவல் வரும். அப்படி வந்ததுன்னா அது SR டைப் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஆக்சுவல்ல ஆரம்பிக்கும், ஒரு கொஸ்டின் மார்க்ல முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. இன்னொரு வாக்கியம் எடுத்துக்கிறோம் நாம, விக்னேஷ் செட் கேன் ஐ சால்வ் த ப்ராப்ளம். இது SR டைப் கொஸ்டின். நம்ம எப்படி மாத்துறோம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறோம். இப்ப விக்னேஷ் செட், இதுல செட் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் வருது. இந்த ரிப்போர்ட்டிங் என்னவா மாறும் அப்படின்னா ஆஸ்க்டு மாறும். செட் என்றாலும் ஆஸ்க்டு, செட் அப்படின்னாலும் ஆஸ்க்டு போறோம். பாத்தீங்களா, விக்னேஷ் ஆஸ்க்டு. இப்போ இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்கும் ரிப்போர்ட் பார்ட்டுக்கும் நடுவுல நாம ஒரு கனெக்டிவ் வேர்ட்ஸ் போடணும். SR நோ டைப்புக்கு கனெக்டிவ் வேர்ட்ஸ் இஃப் அல்லது வெதர் இது யூஸ் ஆகும். நம்ம இஃப் அப்படிங்கிறத எடுத்துப்போம். உதாரணம் விக்னேஷ் ஆஸ்க் இஃப். இப்ப இந்த பார்ட் நம்ம மாத்தணும். இப்ப கேன் ஐ சால்வ் த ப்ராப்ளம், இது ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆக்சர் கேனுக்கு முன்னாடி இங்க கொண்டு வந்துடணும். இப்படி வச்சு நம்ம மாத்துறோம். அதாவது ஆக்சருக்கு முன்னாடி இந்த ஐ இங்க வந்துருது. ஐ மைண்ட் யாரை பொறுத்து மாறும், சொல்பவரை பொறுத்து மாறும், அது ஸ்பீக்கரை பொறுத்து மாறும். இந்த ஸ்பீக்கர் விக்னேஷ்ங்கிறதுனால ஐ என்னவா மாறி இருக்கு அப்படின்னா கீழே மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த கேன் என்ன இருக்கு, அது பாஸ்ட் குட் போட்டிருக்கோம். சால்வ் த ப்ராப்ளம் இது ஆன்சர். அப்ப விக்னேஷ் ஆஸ்க் இஃப் ஹி குட் சால்வ் த ப்ராப்ளம், இதுதான் நம்ம மாத்துற மெத்தட். இப்ப இன்னொரு வாக்கியத்தை நம்ம பாக்குறோம். இப்ப டீச்சர் செட் மீ will you finish the work, எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. செட்டுங்கிறது ஆஸ்கிறது மாத்திருக்கோம். மே இப்ப கனெக்டிவ் வேர்ட்ஸா என்ன செஞ்சிருக்கோம்னா ஈ போட்டிருக்கோம். அதே மாதிரிதான் இங்க வில் யூ என்ன செய்யறோம், இங்க வில்லுக்கு முன்னாடி கொண்டு வர்றோம். யூ யாரை பொறுத்து மாறும்னா லிசனரை பொறுத்து மாறும். இதுல லிசனர் யாரு, மீ அப்படிங்கிறதுனால இங்க ஐன்னு மாத்திருக்கோம். மீங்கிறது ஐ மை மீ, ஐன்னு மாத்திருக்கோம். வில் உட்னு மாத்திருக்கு, finish the work. அப்போ டீச்சர் ஆஸ்க்டு மீ if I would finish the work. இப்போ இன்னும் சில வாக்கியங்களை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத நீ கவனிச்சுங்க. இங்க கவனிங்க, he said to, said ஆஸ்க்னு மாத்திருக்கோம். இங்க மீ இது SR டைப் கொஸ்டின் கிடையாது, இது WH டைப் கொஸ்டின். WH டைப் கொஸ்டின்ஸ்னா என்ன WH வந்திருக்கோ அதையே நாம கனெக்டிவ் வேர்ட்ஸா யூஸ் பண்ணுவோம். SR டைப் கொஸ்டினுக்கு ஈஃப்ங்கிறத கனெக்டிவ் வேர்ட்ஸா யூஸ் பண்ணோம். அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுக்கு WH வேர்டு வந்தா அதே எகைன், இப்ப வாட் WH வந்திருக்கு அப்படின்னா அதே வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து பாருங்க ஆக்சுவல் இருக்கு, சப்ஜெக்ட் யுவர் நேம் இருக்கு. இந்த யுவர் நேம்ங்கிறது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வர்றோம். இப்ப யுவர் நேம்ங்கிறது என்ன மாறும், மை நேம்னு மாறும். ஏன்னா யுவர் நேம்ங்கிறது யாரை பொறுத்து மாறும், கேட்பவரை பொறுத்து மாறும். அதாவது லிசனரை பொறுத்து மாறும். மீ மீன் இருக்குது, இங்க என்ன இருக்குல்ல யுவர் அப்படிங்கிறது யுவர். அப்ப என்ன வரும், மை வருது. அப்போ மை நேம் ஈஸ் இங்க வாஸ் மாட்டிருக்கும். அப்ப he asked me what my name was அப்படிங்கிறது ஆன்சர். எகைன் இன்னொரு வாக்கியத்தை பாருங்க, அஜித் said to her when will you return. அஜித் asked her
கனெக்டிவர்ஸ் வென் போட்டிருக்கோம். அந்த வென் கனெக்டிவர்ஸ் போட்டோம். அடுத்து வில் யூ வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். யாரை பொறுத்து மாறும்னா லிசனரை பொறுத்து மாறும். லிசனர் ஹேர்ங்கிறதால ஷீ போட்டுக்கும். வெளில விட்டுற மாதிரி இருக்கு. ரிட்டர்ன். அப்ப அஜித் ஆஸ்கர் வென் ஷி வுட் ரிட்டர்ன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படித்தான் வெர்பல் கொஸ்டின் ஆக இருந்தாலும், அதாவது எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டின் ஆக இருந்தாலும், டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின் ஆக இருந்தாலும் மாற்றலாம். இன்னொரு எடுத்துக்காட்ட கவனிங்க. ராணி செட் ஹிம், ஹாவ் யூ ஃபினிஷ்டு மை ஒர்க். இப்ப செட் வந்து நம்ம ஆஸ்கர் மாத்திருக்கோம். ஹிம் இது வந்து வெர்பல் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால, அதாவது எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டின்ங்கிறதுனால நம்ம ஈஃப் போட்டிருக்கோம். he had finished her work அப்படின்னு மாத்திருக்கோம். அது எப்படி மாத்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கவனிச்சா தெரியும். இப்போ ஒரு எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டினை மாத்துறதுக்கு அடிப்படையில என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் வந்து செட் அல்லது செட் தான் ஆஸ்கர்னு மாத்துறோம். அதுக்கு அடுத்தது ஈஃப் அல்லது வெதர் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு வார்த்தையை நம்ம கனெக்டிவ் வேர்ட்ஸா யூஸ் பண்ணுவோம். அதே டபிள்யூஹெச் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அந்த டபிள்யூஹெச் வேர்ட்ஸ் வந்து நம்ம கனெக்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட ஆக்சியத்துக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்துடுவோம். இந்த ப்ரொனவுன் வந்து சொல்பவரை கேட்டு ஐமை என்றால் அது வந்து சொல்பவரை பொறுத்தும், யூன் வலிவு என்பது கேட்பவரை பொறுத்தும், அதாவது லிசனரை பொறுத்தும் மாறும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப எளிமையா மாத்தலாம். இப்ப சில எடுத்துக்காட்டுகளை பாருங்க. அதுல முக்கியமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சி செட் டு லைக் டீ. இதுல வந்து எஸ்ஆர்டிவ் கொஸ்டின் என்ன வந்து டூ வந்திருக்கிற போது நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா, இப்ப யூ வந்து கீழே மாத்திட்டோம். டூ வந்துட்டு அப்படின்னா அந்த வெர்புடைய நீங்க பாஸ்ட் டென்ஸ் போட்டா போதும். நீங்க டூ வந்து டிட்னு மாத்தக்கூடாது. இந்த வெர்புடைய பாஸ்ட் டென்ஸ் போடணும். அதே மாதிரி டிட்னு வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க வெர்புடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதாவது ஹேட் போட்டு தேர்ட் ஃபார்ம் வெர்ப போடணும். He asked him if he had liked tea. இதே தான் நம்ம WH டைப்ல அதே மாதிரி தான். அர்ஜுன் செட்டுங்க வாட் டு யூ வாண்ட். இப்போ அர்ஜுன் ஆஸ்க்டுங்க வாட் ஹி வாண்டட் அப்படின்னு வரும். இப்போ இது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.